சமையல். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போறோம். என்னடே பத்தோலி. இது வந்து மேங்களூர் அம்மா வந்து மகாராஷ்டிரா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுவாங்க. நான் தான் ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்திக்கு நான் பண்ணியிருக்கேன். ஆனா வந்து மறுபடியும் பண்ணேன். நான் வீடியோக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும்ல, அதுக்கு வந்து மறுபடியும் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்கிரீடியன்ஸ் பூன் பண்ணக்கிறது பார்க்கலாம். 2 கப் தேங்காய் துரி, 1 கப் வெல்லம். எனக்கு அதிகமாக ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் ஏலக்காய். இந்த பூன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஃப்ளேமில் பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடாகவுடனே நம்ம வந்து வெல்லம் சேர்த்துடலாம். நம்ம வந்து தேங்காய் துரி சேர்த்துடலாம். கொஞ்சமா இருக்கு, அவ்வளோதான். சீக்கிரம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, 5 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க பாருங்க வெல்லம் வந்து அதுக்கப்புறமா வந்து தேங்காய் துரி வந்து நல்லா கலந்துட்டாச்சு. அடுத்தது நம்ம வந்து எள்ளு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஒரு வாட்டி வந்து நல்லா கலந்துட்டு உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூன் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பூண்டு எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூண்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம அரிசி மாவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டு நம்ம அரிசி மாவு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். 1½ கப் அரிசி மாவு, தேவையான தண்ணி, தேவையான உப்பு. ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு, அடுத்தது வந்து உப்பு சேர்த்துடலாம். சேர்க்கோனே கலந்துட்டோம். இப்போ வந்து தண்ணி போட்டுட்டே நல்லா கலந்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து கலந்துட்டணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். கொஞ்சம் பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக மாதிரி ஒட்டாமல் நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு பூர்ணம் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பத்தோலி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட கார்டனோட வாழை இலை. நான் வந்து வாழை இலையே பண்றேன். ஆக்சுவலி நீங்க வந்து மஞ்சள் இலை தான் பண்ணுவோம். ஆனா இதா இருக்கு, சரி பரவாயில்லன்னா நான் இதே யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வாழை இலை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமா நம்ம வந்து மாவு சேர்த்துடலாம். கொஞ்சமா பால் வந்தாவே போதும், இந்த மாதிரி வந்தாலே போதும். கொஞ்சமா தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து அந்த சைடு நம்ம இந்த சைடுக்கு கொஞ்சம் மூவ் ஆகும். பாருங்க, கொஞ்சம் தண்ணியாக ஆக மாதிரி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமா லைட்டாக டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே பண்ணோம். அதே மாதிரி எல்லா இலையில வந்து நான் பால் போட்டு வந்திருக்கேன். இப்போ எல்லா இலையில வந்து அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டஃபிங் போட்டுடலாம். ஒரு லைன் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நிறைய ஸ்டஃபிங் இருக்கும். இன்னும் கொஞ்சமா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து மாவு வந்து நல்ல சைடாக போட்டிருக்கீங்களோ அவ்வளோ ஸ்டஃபிங் பண்ண முடியும். போட்டாச்சு. அடுத்த ஒன்றுக்கு போயிடலாம். அதே மாதிரி லைனிங். இப்போ எல்லா ஸ்டஃபிங்கும் போட்டாச்சு. இப்போ வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கையில் வந்து கேர்ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு எப்படி வந்து வணக்கம் சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கோங்க. சைட் வைஸாக பண்ணுங்க. இப்படி பண்ணாலே ஸ்டஃபிங் எல்லாம் கீழே இப்படி எப்படி நடந்து போகல அந்த மாதிரி அந்த சைட் வைஸாக பண்ண உடனே வந்து இங்கே சேர்த்தலாம். இன்னும் கொஞ்சம் இப்போ எல்லாமே பத்தோலி நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வந்து எல்லாமே பத்தோலி போட்டுட்டு இருந்து 15 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணுங்க. இப்போ ஒரு வந்து முள் போடலாம். கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பெண்டானாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து அது வெளியில் வரக்கூடாது, ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒழியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணுங்க. இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆச்சு. கேப்பில் வந்து நல்லா வாசனை தெரியுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, புகையெல்லாம் நல்லா தெரியுது. மாதிரி பிஞ்சர் வாங்கிக்கோங்க, நல்லா பிஞ்சிங்காக. இப்போ வந்து கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக, ரொம்பலாம் பிஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா
உடஞ்சிடும். எடுத்துட்டு பிளேட்டில் போட வேண்டியது தான், அவ்வளோதான். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆறணும், அதுக்கப்புறமா தான் அந்த சுகை இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னும் வந்துடலாம், கஷ்டமாக இருக்குது. ஆனால் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். போட்டுடலாம். பாருங்கள், இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. ரைட்டாக பாருங்கள், சாஃப்டாக நல்லா குக்டாக ரெடி ஆகிருக்கு. அந்த ஸ்டஃபிங்கே நல்லா தெரியுது. ஸ்லோலியாக எடுத்துட்டு இதை போட்டுடலாம். ஃப்ளிப் பண்ணிடலாம், ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. புகை இல்லாமல் நல்லா தெரியுது. நசுயான பத்தோலி தயாராயிடுச்சு. பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் வந்து உடைச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து கொஞ்சம் உடச்சி காமிக்கலாம். பாருங்க, இவ்வளோ ஸ்டஃபிங் எல்லாம் தான் நல்லா தெரியுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்க, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் சுற்றி வீட்டு பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த வந்து ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் இந்த சேனலை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வாங்க. இந்த ரெசிபி வந்து சின்ன பசங்க தனியாக பண்ணக்கூடாது, பேரண்ட் சூப்பர்விஷன் இருக்கணும். மீண்டும் அடுத்த முறை புது ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்யூ.